பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு கதிரை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. ஏண்டா அவளுக்கு தான் சொன்னா கூட புரிய மாட்டேங்குது, நீ எல்லாம் தெரிஞ்ச பையன் தானே, நீயாவது அவ பிடிவாதத்தை தடுக்கலாமல. அம்மா புரியாம பேசாதீங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா ராஜி கேட்காம ரொம்பவே பிடிவாதமா கிளம்பி போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? சரி நான் போக மாட்டேன்னு சொன்னாவதோ அது திரும்பி வருவாளே நான் பார்த்தேன், ஆனா நான் போக மாட்டேன்னு சொல்லியும் நான் போயே திருவுன்னு பிடிவாதமா கிளம்பி போயிட்டான். என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, எனக்கு வேலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அவங்க பாட்டை கிளம்பி போகிறாங்க. ஆனால் போன இடத்துல நம்ம கதிரால் ஒன்றும் முடியல. ஏன்னா ராஜிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி இருந்துட்டு இங்கே எல்லாமே நல்லாத்தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராஜி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு கதிரை பார்த்து போய் பேசுகிறாரு. ராஜி பண்ணுறது இங்கே யாருக்குமே தான் பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலையும் ராஜி நம்ம வீட்டு பொண்ணாச்சு, போன இடத்துல ஏதாவது தப்பாக நடந்தால் கூட யாரும் எதுவும் பண்ண முடியாது, அதனால் நீ கிளம்பி போ, ராஜியை தனியாக அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு, அப்பா கிட்ட தான் நான் பேசிக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொல்லிடுறாங்க. கதிராலியும் சரி ராஜுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராஜுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. போன இடத்துல ராஜிக்கு மறுபடியும் கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் சென்னையில் தான் இருக்கேன், நீ எந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.